ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளிலையும் இந்த பதற்றம் இப்பொழுது ஒரு தொற்று நோய் போல பரவி இருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடு முழுக்கவுமே அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பெரிய கேள்வியோடு இருக்கிறது. இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் ரொம்பவுமே ஒரு பயத்தோடும் ஒரு பதற்றத்தோடும் இருக்கிறாங்க. இந்தியா கூட ஈரானில் வசிக்கக்கூடிய இந்தியர்களை 48 மணி நேரங்களுக்கு வெளியே வர வேண்டாம் என்கின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அத்தோட மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே அடுத்து என்ன நடக்கப் போகிறது, எப்படி இந்த பொழுது முடிந்து நாளைய பொழுது விடிய போகிறது என்கின்ற ஒரு பெரிய கேள்வியோடு இருக்கிறோம். நான் உட்பட அடுத்து என்ன நடக்கப் போகிறது, இந்த உலகத்தினுடைய போக்கு எப்படி மாறப்போகிறது என்ற ஒரு பெரிய கேள்வியோடு இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ஒரு 3rd கிளாஸ் ரவுடி போல களத்தில் இறங்கி ஒரு பெரிய ஆக்ரோஷ வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். மிக கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அமெரிக்க அதிபர், ஒரு வல்லரசினுடைய ஜனாதிபதி, ஒரு அதிபர் என்ற அந்த ஸ்டாண்டை விட்டு கீழே ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை பேசுவதாக இருக்கட்டும், அல்லது மாற்றி மாற்றி பேசுவதாக இருக்கட்டும், ஒரு 80 வயது முதிர்ந்த ஒருவர், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், புத்தி பேதளித்த ஒருவரை போல மாற்றி மாற்றி பேசுவதாக இருக்கட்டும், அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நகைப்புக்குள்ளாகுவதும் விமர்சிக்கப்படுவதுமாக இப்பொழுது காணப்படுகிறது. இதை ஈரானும் வெளிப்படையாக சொல்லிவிட்டது. ஏன்னா இந்த போர் நடக்கின்ற போது ஆரம்பத்தில் நான் யோசித்தேன், ஈரான் இந்த நியூக்ளியர் வெப்பன், இந்த அணு ஆயுதத்தை நோக்கி நகர்வதை தடுப்பதற்காக, அத்தோட மத்திய கிழக்கு நாடுகளில் மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய கைதான் ஓங்கி இருக்கணும், ஈரானுடைய கை ஒருபோதும் ஓங்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த போர் நடக்கப் போகுது, நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக இப்போ சொல்ல போனால் அதற்காக மட்டும் அல்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த போர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அமெரிக்கா, குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டம் போட்ட ஒரு போர். ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய பெருமளவான எண்ணெய் வளத்தை சுவீகரிப்பதற்கான ஒரு போர். ஈரான் போராடுது தன்னுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ், தன்னுடைய அணு ஆயுத அந்த விஷயத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ஒரு போராக ஈரான் செய்து வருது. அமெரிக்கா செய்து வரக்கூடிய போர் அணு ஆயுதத்தை தடுப்பதற்கான ஒரு போர் அல்ல. இது ஒட்டுமொத்தமாக எப்படி ஈராக்குள்ளே பூந்து, லிபியாக்குள்ளே பூந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கிருக்கக்கூடிய வளங்களையும், சமீபத்தில் வெனிசுலாக்குள்ளே பூந்து அந்த எண்ணெய் வளத்தை எப்படி கொள்ளையடிக்கிறதுக்கான முயற்சிகளை அமெரிக்கா செய்ததோ, அதே போல் ஒரு முயற்சியை தான் ஈரான் மீதான இந்த போரின் மூலமாக அமெரிக்கா செய்து வருது. அதற்கான பல விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வார்த்தைகளிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா போனது என்னமோ ஈரானுடைய எண்ணெய் வளத்தை சுவீகரிப்பதற்கான ஒரு திட்டத்திற்காகத்தான். ஆனால் இப்போது பாவீங்களா, இப்போ இவ்வளோ நாளாக எண்ணெய் வளம் மட்டும்தான் இவ்வளோ பெரிய வசதி அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஹர்முஸ் ஜலசந்தியை மூடினா அதில் இருந்தும் நாம் வருமானம் தேடிக்கொள்ளலாம், அதில் இருந்தும் நாங்கள் பொருளாதாரத்தை ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இந்த போர்ல இருந்து அமெரிக்கா படிச்சிருக்கு. அதனால இப்போ விடாப்பிடியாக ஹர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவினுடைய அந்த ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வரணும் என்பதற்காகவும் இந்த போர் இப்பொழுது தீவிரமாக நடத்தப்பட்டு வருது. இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் சொல்லியிருப்பதை போல ஈரான் மீது, அதாவது ஈரானுடைய தெஹ்ரான் பகுதி மீது கடுமையான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு இந்த நேரடியான தாக்குதல்கள் மூலமாக உயிரிழப்புகள், சேதங்கள் எல்லாமே இப்பொழுது ஈரானில் நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது ஒட்டுமொத்த உலக மக்களுடைய வாழ்க்கையையும் பாதிக்கும், ஏற்கனவே பெருமளவாக பாதிச்சிருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படியான ஒரு நிலைமைக்கு நகராமல் இறைவன் பாதுகாக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையோடு இன்றைய நாளை நாங்கள் கடக்கப் போகிறோம். இனி அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் அவற்றை நாம் பகிர்ந்து கொள்வோம். நன்றி.